கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் தினந்தோறும் ஜியோ பாலிடிக்ஸில் ஈரானை பற்றி பேசுகிறோம். ஈரானை பற்றி இப்போ பேசாமல் இருக்க முடியாது. இப்போது ஈரான் என்ன பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் ஹவுதி வர்சஸ் சவுதி என்ன பண்ணியிருக்காங்க, அப்புறம் அமெரிக்கா என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னைக்கு கரண்ட்டில் சுச்சுவேஷன் என்ன, அதனால் இந்தியாவுக்கான பாதிப்பு என்ன அப்படிங்கிற இது எல்லாத்தையும் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் மூணையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ஹைப் பட்டனெல்லாம் போட்டி போட்டு நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய ஆதரவு தொடரணும் அப்படிங்கிறதான். நான் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி செய்திகளை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ முக்கியமாக ஈரான் அப்படின்னு எடுத்தோம்னா, ஈரான் அவங்க என்ன சொல்கிறது, இங்கே கத்தாரை டார்கெட் வச்சு இப்போ அடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று அது ஒவ்வொரு ஏரியாவாக ஒவ்வொரு நாடாக டார்கெட் பண்ணி அடித்தாங்கன்னா, எதுக்குன்னா எங்கெல்லாம் அமெரிக்காவோட கரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பூரா அடித்தாங்க. இவன் குவைத்தை பயங்கரமாக அடித்தாங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்தே இது பஹ்ரைனில் இருக்கக்கூடிய கடற்படை தளமாக இருக்கட்டும், அங்கே இருக்க விமானப்படை தளமாக இருக்கட்டும், ரெண்டையுமே அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் குவைத் அடிக்கும் போதே வேறு சவுதியில் அங்கங்கே லேசாக அடித்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கத்தாரை குறி வச்சுருக்காங்க. இப்போ கத்தாரை குறி வைக்கிறோம்னா நம்பர் 1 பஹ்ரைனை அடித்து முடிச்சாச்சு. இங்கேருந்து பஹ்ரைன்லேருந்து இனிமேல் எந்த ஃபைட்டர் ஜெட்டும் கிளம்பி ஈரான் மேலே தாக்கவே முடியாது அப்படின்ற இடத்துக்கு வந்துடுச்சு. ஏன்னா அங்கே நிறைய எல்லா ஃப்ளைட் எல்லாம் கொண்டு சேர்க்கணும்னா ஹர்மஸ் வரணும். ஹர்மஸை மூடிட்டாங்கன்னா அந்த மொத்த ஏரியா முடிஞ்சு போச்சு. அதனால் பஹ்ரைன் இப்போதைக்கு யூஸ்லெஸ் ஆகி போச்சு. சரி, இங்கேருந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மற்ற இடங்களில் செட் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று குவைத்து, இன்னொன்று கத்தார். குவைத்தை 2 ஏர்பேஸு ரெண்டையுமே அடி பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க இங்கேருந்து பக்கத்தில் அப்படிங்கூடிய பறந்து ஈரானில் அடிக்கிறதுக்கு அந்த இடத்தையும் அடி பண்ணிட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கத்தார்லேருந்து அங்கேருந்து கத்தார் கரெக்டாக அந்த பெர்ஷியன் கல்ஃப், பாரசீக வளைகுடா, அதை ஜஸ்ட் கிராஸ் பண்ணால் ஈரான் ஆச்சு. ஈரானில் முக்கியமான இடங்கள் அடிக்கிறதுக்கு இந்த இடத்த பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அதையும் இப்போ குறி வச்சு அடிக்கிறாங்க. இதுக்கு இடையில ரொம்ப பாதுகாப்பாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு கை கொடுத்த முக்கியமான நாடு எதுன்னா ஜோர்டானில் இப்போ எப்பெல்லாம் இங்கே இந்த ஈரான் ஒட்டி வரிசையாக இருக்கக்கூடிய ஈராக்கு, குவைத்து, பஹ்ரைனு, கத்தாரு, அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த பேஸு, அதுக்கப்புறம் யுஏஇ, அப்புறம் இந்த பக்கம் கடைசி ஓமான், இப்படின்னு இந்த மாதிரி இடங்களை பூரா மாற்றி ஈஸியாக இவங்களும் ஈரானும் ஈஸியாக அடிக்க ஆரம்பித்தாங்களா. ஆனால் அங்கேருந்து நிறைய நகர்த்தி 2 இடத்துல ரொம்ப முக்கியமாக வச்சாங்க. ஒன்று ஜோர்டான் அமெரிக்காவுக்கு மிக 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 முக்கியமான ரொம்ப முக்கியமான தளமாக இருக்குது. ஸோ அந்த ஜோர்டான் அங்கே பெரிய அளவுக்கு ஃபைட்டர் ஜெட்டை பூரா நிறுத்தி வச்சு, அது ஷெட்டுக்கு கீழே நிறுத்தி வச்சு, வெளியில் அங்கே இங்கே எல்லாம் அது ஏரியாவே மொத்த பெரிய ஏரியா. ஜோர்டான் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் வார் ஏரியா ஜோன் அப்படி வச்சுக்கலாம். அங்கேருந்து என்னென்னா இங்கேருந்து கிளம்பி அப்புறம் அப்படியே மேலே வானத்தில் பறக்கும் போதே இதிலேருந்து இஸ்ரேலிருந்து KC-135 அப்படின்ற அந்த ஃப்ளைட்டு பறந்து இதை ஆயில் கொடுக்கலாம். நேராக பறந்து அங்கேருந்து ஜோர்டான்லேருந்து இங்கே ஈரானுக்கு பறந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200, 1000, 1300, 1500. ஏன்னா அந்த பார்டர் அப்புறம் உள்ளுக்குள்ளே போக போக அந்த இடங்கள்லாம் கணக்கு பண்ணால் ஒரு 1500 கிலோமீட்டர் வரைக்கும் போக வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகலாம். போய் சல்லுன்னு போய் நிறைய குண்டை போட்டுட்டு துவம்சம் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே அடைக்கலம் ஆயிடலாம். திரும்ப வர்ற வழியில் வேணால் ஆயில் வேணுமா, உடனே துபாயில் ஏர்போர்ட்டில், அபுதாபியில் ஏர்போர்ட்டில், அப்புறம் ஓமானில் இருக்கக்கூடிய சீபோர்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் ஃபில்லிங் ஸ்டேஷன் அப்படின்னு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடுவாங்களா. இதெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்ததில் ஏற்கனவே ஓமானில் சீபோர்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபில்லிங், இதுக்கு ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஆயில் ஃபில்லிங் இடத்த ஏற்கனவே அடிச்சிட்டாங்க. அப்புறம் யுஏயில் இருக்கக்கூடிய அல்தாஃபரா ஏர்போர்ட்டு அங்கேயும் கொஞ்சம் அடித்தாங்க. அப்புறம் ஏற்கனவே முன்னாடியே துபாய் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபில்லிங் டேங்க் அடித்தாங்க. அப்புறம் இது ஒன்றும் இல்லாமல் பஹ்ரைன் என்ன பண்ணிட்டாங்க, கத்தார், குவைத் எல்லாம் இங்கே முடிஞ்சு போச்சா. இப்போ அங்கே பயங்கர ஸ்ட்ராங்காக
நிறைய அமெரிக்க வீரர்களோட அங்க இருக்கும்போது, ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப 2, 3 நாளைக்கு முன்னாடி, அங்க குறி வச்சு கரெக்ட்டா அடிச்சாங்க. அடிக்கும்போது இத பத்தி நேத்து பேசியிருந்தோம். ஆ ஒரு 14 இன்டர்செப்டர் மிசைல் போயும் அடிக்க முடியாம, குறி வச்சு கரெக்ட்டா அடிச்சு அது வந்து சோலி முடிச்சுட்டாங்க. ஒரு 14 பேர் இறந்ததா சொல்றாங்க. 18 பேர் இறந்ததா சொல்றாங்க. 20 பேர் இறந்ததா சொல்றாங்க. 400 பேருக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தாங்க. அவங்க மேற்பட்ட ஒரு பொதுமக்கள் இல்ல. அங்க முழுக்க முழுக்க அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள், அ ம பைலட்ஸு, ஃபைட்டர் ஜெட்டு இந்த மாரி உள்ள ராணுவ வீரர்கள், இது சம்மந்தப்பட்ட ராணுவ வீரர்கள் எல்லாம் வந்து படுகாயம், காயம், அ இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி பெரிய அளவுக்கு வந்து மொத்த அமெரிக்காவ அஜிடேட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் மேல இதுவரைக்கும் இடையில வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி அடிச்சதா சொன்னாங்க. அத தாண்டி ரொம்ப பெருசாலாம் அடிக்கல. இன்னும் எ ம இஸ்ரேல் மேல அடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. அதுக்கிடையில என்ன நடந்திருக்கு அப்டின்னா, இங்க அமெரிக்கா இவ்வளோ அடி வாங்கின உடனே அதால தாங்க முடியல. இது வந்து அ ஹர்மோஸ வந்து திறக்க திறக்க வைக்க முடியல. ஓகே. நான் வந்து குளோஸ் பண்ணி வந்து பர்றேன்றாய்ங்க. அப்புறம் சைனா கப்பல்லாம் போகுது. என்னத்த பண்ணாலும் அதோட மூவ்மெண்ட் முன்னாடி 120, 140 கப்பல் இருந்துச்சுன்னா, இப்ப வந்து 10, 8, 10, 15, 12 அப்படின்ற மாரி அந்த மூவ்மெண்ட் ரொம்ப குறைஞ்சு போச்சு. இது ஒரு பக்கம் இந்த மாரி அடிச்சு, அடிச்சு அடியில வந்து அமெரிக்கா வந்து வெறி புடிச்சிருக்காங்க. எப்படின்னா, அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து இப்போ அ இஸ்ரேல்ல இதுக்கப்புறம் KC-135ன்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்ட வந்து கொண்டு வந்து நிறுத்தி, அப்புறம் அங்க வந்து ஆயில் ஃபில் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்து அ மேல பறந்துட்டு இருக்கும்போது வேற ஃபைட்டர் ஜெட்டுக்கு அ ஃபில்லப் பண்றது. ஏன்னா, ஒரு இது ம ஒரு ஒரு வாட்டி அது பறந்து போயிட்டுருக்கும்போது பறக்கிறதுக்கான ஆயில் தனி, அப்புறம் ஃபில்லப் பண்றதுக்கான டேங்க் தனி. அது முழுக்க முழுக்க நான் ஆளா உட்கார போறேன் ஃபுல்லா முழுக்க முழுக்க டேங்க்கு. எரிபொருள் டேங்க் தான். அத வச்சு ஒரு 4, 5 ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஃபில்லப் பண்ணலாம். அப்படின்ற மாரி ஏற்கனவே பேசியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல மொத்தமா வந்து ஒரு 60 ஃபைட்டர் ஜெட் அங்க இது KC-135 இருக்கு. அத வந்து எனி டைம் இவங்க வந்து செஜில் மிசைலோ, கொரம் ஷாகரோ அல்லது வேற வேற மிசைல வச்சு, ஆ இவங்க ஈரான் இஸ்ரேல வந்து காலி பண்ணிட்டாங்கன்னா, அந்த மொத்தம் 60ல அட்லீஸ்ட் ஒரு 30, 40 போச்சுனாலே சோலி முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் ஃபில்லப் பண்றதுக்கு அமெரிக்கா கையில ஒண்ணும் இல்ல. அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நேட்டோ நாடுகள், அந்த நேட்டோ நாடுகள் இருக்கக்கூடிய அந்த தளங்கள பூரா வந்து பயன்படுத்தி, அவங்க வந்திருக்க செய்தி வந்து கிட்டத்தட்ட 700 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் அ யூரோப்பியன் கண்ட்ரில ஐரோப்பா நாடுகள்ல வந்து நெறைய குமிச்சுக்கிட்டு இருக்கதா, இன்னும் குமிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. சரி, ஒரு ஒரு 700 ஃபைட்டர் ஜெட்னா, ஒரு ஃபைட்டர் ஜெட்டு சல்லுன்னு போயி பறந்து வந்து இங்க ஈரான் மேல ராக்கெட்ட போடுது அப்படின்னா, ஒரு இது எப்படி பார்த்தாலும் ஒரு 2, 4 அந்த ரேஞ்சில வந்து எப்படியும் சுமந்துட்டு போகும். இப்ப 4ன்னு வச்சுக்கிட்டோம்னா, 700 ஃபைட்டர் ஜெட்டு ஒரு வாட்டி பறந்து போச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2800, 3000 ஆ ராக்கெட்டு, மிசைல் இருக்குல்லையா, அத வந்து இங்க போட்டு போகும். 3000 மிசைல் ஒரு ரவுண்டுக்கு. இது போயி பறந்து போயிட்டு, திரும்ப வந்து தன்னோட இடத்துக்கு போயி, திரும்ப வந்து ஃபில்லப் பண்ணிட்டு, அ எது அந்த ஆயுதத்தால எடுத்து ஃபிட் பண்ணிட்டு, திரும்ப வந்து இங்க போட்டுச்சு அப்டின்னா, ஒரு 4 ரவுண்டு போட்டாலே 12,000, 11,000, 12,000 ஆ மிசைல்ஸ். எந்த மிசைல்னா, ஃபைட்டர் ஜெட்ல யூஸ் பண்ணக்கூடிய குண்டுகள், மிசைல். அத வந்து கொண்டு போச்சுன்னா, இப்ப அமெரிக்காவுக்கு வந்து இன்னும் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு தெரியல. இது என்ன ஸ ஸ்டாக் வந்து ரொம்ப குறைஞ்சுகிட்டு இருக்கறதா சொல்றாங்க. ஏன்னா, இதே மாரி மிசைலு, ஃபைட்டர் ஜெட்ட வந்து எக்கச்சக்கமா இஸ்ரேலுக்கு குடுத்து, இஸ்ரேல், அமெரிக்கா 2ம் சேர்ந்து கடந்த ஒரு 5 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 12,000 11,500, 12,000 குண்டுகள் போட்டிருக்காய்ங்க. அப்போ இந்த மாரி ஒரு 4 ரவுண்டு போட்டா, இது ஒரு 12,000 குண்டுகள். அங்க தயாரிக்கிறது வந்து செலவு அதிகம், நேரமும் அதிகம் அமெரிக்கால. மத்த இடங்கள்ல தயாரிப்பெல்லாம் கொஞ்சம் இங்க ஈரான்ல கொஞ்சம் சீக்கிரம் போறாங்க, பண்றாங்க. அப்புறம் சைனால சீக்கிரம் பண்றாங்க. இப்போ வந்து ரஷ்யாவும் தயாரிப்புல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அப்படிங்கும்போது இங்க தயாரிப்பு வந்து சீக்கிரம் நடக்குது. அமெரிக்கால தயாரிப்பு குறைவா நடக்குது. இஸ்ரேல்ல இப்போதைக்கு தயாரிக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவங்களுக்கு கையில ஆயுதங்கள் குறைஞ்சுகிட்டு இருக்குன்னு ஒரு தகவல். ஏன்னா, அங்க தயாரிச்சு கையில வச்சிருந்த ஸ்டாக் ஒருவேளை உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 ராக்கெட் மிசைல் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த 1,00,000 இங்க வந்து 3 வருஷமா இஸ்ரேலுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. 4 வருஷமா வந்து அங்க யுக்ரைனுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா 5,000, 10,000, 5,000, 10,000 மாத்தி மாத்தி குடுத்துட்டே இருந்தாங்கன்னா, இந்த 4 வருஷத்துல எவ்வளோ போயிருக்கும்? கிட்டத்தட்ட வந்து ஒரு 50, 60,000 ராக்கெட் வந்து அ மிசைல வந்து ஏவுகணை குடுத்துருந்தாங்கன்னா, முடிஞ்சு போச்சு. அப்போ அமெரிக்கா கையில ரொம்ப குறைஞ்சு போச்சு. பிளஸ் இது போக, இந்த மாரி வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்.
இதை வந்து தடுக்கக்கூடிய இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய மிசைல் அதோட மிசைல் எக்கச்சக்கமாக குறைஞ்சி போய் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான தரவுகள் வந்து டேட்டாஸ் வந்து கிடைக்கவே இல்லை. என்ன தேடாலும் கிடைக்கல, எனக்கு கிடைக்கல. ஓகே, அது வந்து ஒருவேளை யாராவது சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு ஒன்று கிடைச்சிருக்கலாம், அல்லது சும்மா தவறான தகவலாக இருக்கலாம், தெரியல, எனக்கு தெரியல. நான் எடுத்து பார்த்ததும் கிடைக்கல. ஸோ இது இப்போ வந்து அமெரிக்கா வெறி பிடிச்சி ஒரு 700க்கு மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட்டை யூரோப்பில் எடுத்திருக்காங்க. எதுக்கு? ஈரானை ஒரே டைமில் ஆரம்பித்து பொத்தல் போடுறதுக்கு. அது என்னைக்கு பொத்தல் போடுற போகிறான்னு தெரியல. இது வந்து நமக்கு தெரியுற விஷயம் ஈரானுக்கு தெரியாமல் இருக்குமா? ஈரானும் அதுக்கு கிட்டத்தட்ட தயாராக இருக்காங்கன்னு சொல்லி தகவல் வருது. அவங்க வந்து இந்த புஷேர்ன்னு சொல்லி ஈரானோட தெற்கு பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அணு மின் நிலையம், அந்த உலையை வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை வந்து அடித்து பொத்தல் போட்டு பயங்கரமாக டேமேஜ் பண்ணணுன்ற முடிவில் அமெரிக்கா இருக்கிறதா சொன்னதுனால, அதை வந்து திருப்பி தாக்குறதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அந்த ரீஜனில் பெருசாக வச்சுருக்கதா ஒரு தகவல். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஈரான், அதுக்கப்புறம் ஜோர்டான் வந்து கிட்டத்தட்ட அந்த அமெரிக்கா தளங்கள் கிட்டத்தட்ட சொல்லி முடிச்சு. இது பரவாயில்ல, அங்கே ஏற்கனவே இவ்வளோ செத்தாங்கன்னா ஈரான் ஈராக்கில் இருக்கக்கூடியதையும் வந்து பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஈராக்கு வந்து ஐயோ அம்மான்னு கதறாங்க இப்போ. சரி, இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயத்த ஈரான் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஜிசிசி கண்ட்ரி, வளைகுடா அரபு நாடுகள் வந்து கொஞ்சம் பெருமூச்சுறாங்க. என்ன தெரியுமா? நாங்கள் வந்து எந்த நாட்டையும் தரைப்படை போய் அவங்கள ஆக்குபை பண்ணுற இடத்துல நாங்கள் ஆக்குபை பண்ணுற முடிவில் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு அப்படி சொல்லிட்டாங்கன்னா அது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இல்லைன்னா நேராக டக்குன்னு வந்து குவைத்தை பிடிச்சிருவாங்க, டக்குன்னு வந்து கத்தாரை பிடிச்சிடலாம், பஹ்ரைனை பிடிச்சிடலாம், யுஏஇ பிடிச்சிடலாம். பிடிச்சி போட்டு ஓகே இதெல்லாம் இனிமேல் எங்களோட பார்ட்டுப்பா, நீங்கள் யாராவது வந்தீங்கன்னு சொல்லி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணாலும் திருப்பி திருப்பி அமெரிக்கா வந்து அடித்தா கூட யுஏஇ, இங்கே ஈரான்காரங்க வந்து யுஏஇயில் இருந்தாங்கன்னா, அது துபாயில் இருந்தாங்கன்னா துபாய் அடிக்கன்னு சொல்லி போட்டு துபாயோட மொத்த கட்டடங்கள் எல்லாத்தையும் அடித்து சொல்லி முடிச்சிருவாங்கல்ல. அந்த இது இப்போதைக்கு இல்லைன்றாங்க. ஆனால் அது இல்லைன்னு சொன்னனால முழுக்க முழுக்க அப்படியே இருந்துருவாங்கன்னு தெரியாது. நாளைக்கு வந்து ஏதோ கோவப்பட்டு நாங்கள் இதை இன்வைட் பண்ணி, அதாவது உள்ள இறங்கி நாங்கள் இந்த நாடை பூரா நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஈரான் மட்டும் நினைச்சாங்கன்னா அது சாத்தியப்படும். காரணம் அவங்ககிட்ட இருக்கிற மக்கள் தொகை, அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதம், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வேகம், அவங்க மனசில் இருக்கக்கூடிய கோபம், இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இஸ்ரேல் வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே காசாவில் வந்து இன்னும் இனப்படுகொலை அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவர் வந்து இப்போதைக்கு நெத்தன்யாகுவை பிடிச்சி உள்ளே போடணும் அப்படின்னு பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் யுஎன் சம்மந்தப்பட்டு. ஆனால் ஒன்றும் நடக்கலை. சும்மா பேருக்கு பேசுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அப்படின்ற மாதிரி அதை வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு சூட்டை தணிக்கிறதுக்கு நாங்கள் வந்து இதுக்கு எதிராக இருக்கோம், நெதன்யாவுக்கு எதிராக இருக்கோம்னு ஒரு யூரோப்பியன் யூனியன் வந்து பேசுவாங்க. அதோட அப்படியே சூப்பர் அப்படின்னு இருக்கும்போது அப்படியே விட்டுருவாங்க. அப்போ என்னன்னா அந்த வேகம் வந்து அடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, இப்போ நமக்கு கிடைச்சிருக்க சில தகவல்கள் இருக்குல்ல, அந்த ஒரு தகவலாக வந்து நம்ம வந்து போட்டு பேசிடுவோம். எப்படி அப்படின்னா, இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னதான், இந்த புஷேர் பகுதியில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து குவிச்சிருக்காங்க இங்கே ஈரானில். ஓகே, ரெண்டாவது வந்து ஈரான் ஹிட்ஸ் பஹ்ரைன், குவைத் அண்டு ஹர்மோஸ் இன் ஒன் நைட், ஸ்டாப் த ஸ்ட்ரைக்ஸ் ஆர் த ஸ்டேஸ் க்ளோஸ்டு அப்படின்னு ஈரான் இஷ்யூடு 3 மேஜர் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் இன் சிங்கிள் நைட், டெலிவரிங் ஏ ஸ்டார்க் அல்டிமேட்டம் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ், halt the bombing campaign or the Strait of Hormuz remains sealed indefinitely. நீங்கள் வந்து இது கொண்டு போகிற அமெரிக்கா நிறுத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து முடிவில்லாத அளவுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவான், மொத்தத்துக்கு பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மிரட்டியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு சிங்கிள் ட்ராப் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் வந்து அங்கேருந்து போக முடியாதுன்னு நாங்கள் பண்ணி போடுவோம், நீங்கள் வந்து இங்கே வந்து கொண்டு போடுற வேலையை வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு வந்து அமெரிக்காவை ஈரான் வந்து மிரட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஜோர்டான்லேருந்து என்ன சொல்கிறாங்க, ஜோர்டானுடைய மிலிட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேஸ் 5 ட்ரோன் டார்கெட்டிங் த கிங்டம் வேர் நியூட்ரலைஸ்ட். 5 ட்ரோனை வந்து அவங்க இடைமறித்து தாக்கி அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் ஹேஸ் டார்கெட்டட் ஜோர்டான் மல்டிபிள் டைம்ஸ் இன் த பாஸ்ட் செவரல் டேஸ்.
including the port city of Aqaba, which sits right next to the Israeli resort city of Eilat. ஸோ எலியாட் பக்கத்தில், எலியாட்டுங்கிறது இஸ்ரேல் சிட்டி, அதுவும் எலியாட் பீச் இல்லை, எலியாட்டு பக்கத்தில் இது ஜோர்டான் இருக்குன்னா, அந்த ஜோர்டானோட அந்த இடத்த வந்து டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ வந்து ஈரான் ஆல்சோ டார்கெட்டட் முவாஃபக் சால்டி ஏர் பேஸ் லேட் லாஸ்ட் வீக், கில்லிங் அட்லீஸ்ட் 2 US soldiers. Jordan, although a key US ally, has maintained strict neutrality in this conflict, but appears to be becoming the new focus. என்னன்னா, ஜோர்டான் வந்து 2 பேருக்கு இல்லாமல் ஈரானுக்கும் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவுக்கு இடையில நியூட்ரலாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது ஈரானோட டார்கெட் வந்து இப்போது ஜோர்டானாக இருக்குது. காரணம், நியூட்ரலாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கான எல்லா வசதியும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சும்மா விடுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக இதில் ஜோர்டான் வந்து அடி வாங்கியிருக்கத படத்தோட டீட்டெயிலோட ரொம்ப இதாக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து நெதன்யாகு என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துருச்சு எங்கே, காசால, லெபனானில். ஆனாலும் வந்ததுக்கு அப்புறம் கூட இது வரைக்கும் 1123 பாலஸ்தீன கொன்றுள்ளது. இஸ்ரேல் 3600க்கும் மேற்பட்ட போர் நிறுத்த மீறல்கள் செய்த நிலையில். இப்போ 3600னா இப்போ இன்னைக்கு போர் நிறுத்தம் இன்னைக்கெல்லாம் ஆரம்பிச்சாச்சுன்னா அடுத்து ஒரு மாசத்துல 500 வாட்டி 1000 வாட்டி போட்டு திரும்ப திரும்ப போய் அடிக்கிறது. அப்போ விதி மீறல், போர் நிறுத்த விதி மீறல் 3600 முறைக்கு மேலே விதிமீறல் பண்ணியிருக்கு. இப்போ வந்து 3616 பேர் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க. 1123 பேர் காசால வந்து இன்னும் செத்துருக்காங்க. ஏற்கனவே அறகுறையாக இருக்கக்கூடிய உயிராக இருக்கக்கூடிய அந்த காசா மக்களை இன்னும் எவ்வளோ தாண்டா கொள்ளுவீங்க, இன்னும் கொண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மறுபுறம் வந்து பாலஸ்தீன் எதிர்ப்பு இயக்க தரப்பு ஒப்பந்தத்தில் தங்கள் வாக்குறுதியை பேணுவதில் கவனமாக இருக்கின்றனர். பாலஸ்தீன்காரங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஒப்பந்தம் போட்டோம், அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் மீறாமல் இருப்போம். கிட்டத்தட்ட வந்து ஈரான் அப்படித்தான் இருக்காங்க, நாங்கள் வந்து மக்கள் இருக்கிறத அடிக்க மாட்டோம், வேறு இது பண்ண மாட்டோம் அப்படின்னு இருக்காங்கல்ல. இப்போ இஸ்ரேலோ அமெரிக்காவோ வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் இருக்கிறத அடிப்போம், ஹாஸ்பிட்டல் அடிப்போம், ஸ்கூல் அடிப்போம், பள்ளிவாசல் அடிப்போம், சர்ச்சு அடிப்போம், இப்படி அடிச்சிட்டு இருக்காங்கல்ல. அடிச்ச நேரத்தில் வந்து ஒரு 4 ஏவுகணை போயிட்டு இங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ற இடத்துல ஒரு 10,000 15,000 மக்களை வந்து போட்டு தள்ளியிருந்தாங்கன்னா இந்நேரம் வலிச்சிருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இவ என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே நினச்சிருக்காங்கல்ல. அதுக்கேற்ற மாதிரி ஈரான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து இதில் வந்திருக்க செய்தி. ஓகே, இப்போ வந்து குவைத்தில் வந்து என்னென்னா ஒரு பெரிய பில்டிங் வந்து போட்டு தாக்கியிருக்காங்க, அதோட பிக்சரோட எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஐஆர்ஜிசி கிளைம்ஸ் க்ரூஸ் மிசைல் ஸ்ட்ரைக் அமேசான் டேட்டா சென்டர் இன் பஹ்ரைன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அமேசானோட டேட்டா சென்டர் அப்படிங்கிறது அந்த ரீஜனில் மொத்தம் இந்த போர் சூழலில் ஈரான் வந்து என்ன நடவடிக்கை எல்லாம் ஆரம்பித்து எங்கெங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு டேட்டா கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது அமேசான் டேட்டா சென்டர். அப்புறம் கூகுள் டேட்டா சென்டர், அப்படி இந்த முக்கியமான பெரிய பெரிய ராட்சச கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி டேட்டா சென்டரில் பஹ்ரைனில் வந்து முக்கியமான பெரிய பெரிய டேட்டா சென்டர் இருக்குது. அது கூகுள் அமேசானில் ஆரம்பித்து நிறையா இருக்குது. அதே மாதிரி துபாயிலையும் இருக்குது. அப்போது பஹ்ரைனில் இருக்கிற டேட்டா சென்டரை வந்து போட்டு தாக்கிட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்டெக் சேர்த்து என்ன சொல்கிறாங்க வந்து, த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் டெல்லிங் அஸ் த ஹோல் ட்ரூத், தே ஆர் ஹைடிங் டெத், இன்ஜுரிஸ் அண்ட் டேமேஜ் வி ஆர் சஃபரிங் அப்படின்னு சொல்லி டென்னிஸ் ஒர்தாம் அப்படின்னு எந்த ஒரு முக்கியமான ஆள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மக்களுக்கு, அமெரிக்க மக்களுக்கு அங்கே என்னோட வீரர்கள் எவ்வளோ பேர் வந்து போயிருக்காங்க, எவ்வளோ செத்தாங்க, எவ்வளோ காயமடைச்சிருக்காங்க அப்படின்னு இந்த பீட்டெக்ஸை தானே அதோட மினிஸ்டர் அமைச்சர் அங்கே வந்து செக்ரட்டரி இருப்பாங்க, அதை வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே ரொம்ப கடுப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இது வந்து ரொம்ப முக்கியமாக ஜோர்டான் தான் இன்றைக்கி வந்து பெரிய டாக் ஆஃப் இதில் இருக்குது. நியூலிஸ் சர்ஃபேஸ்டு சேட்டலைட் இமேஜரி இஸ் ரிவீலிங் டேமேஜ் far more severe than officials had publicly acknowledged. Reports shows base facilities in Jordan completely leveled. அங்கே வந்து அந்த பிக்சரோட இப்போ போடுறேன். இது என்னென்னா, அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க சொல்கிறது எல்லாமே அறகுறையாக சொல்கிறாங்க. இங்கே வந்து அதெல்லாம் இல்லை, லேசாக வந்துச்சு, நாங்கள் தடுத்துட்டோம், 5 ட்ரோனை தடுத்துட்டோம், 10 மிசைலை தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் இப்போ வந்து இப்போ எல்லார் கையிலையும் வந்து ஈரான் கையில் இருக்கட்டும், இப்போ ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், ஈவன் சைனா, எல்லார் கையிலையும் வந்து ரொம்ப துல்லியமாக படம் பிடிக்கக்கூடிய சேட்டலைட்டு இருக்குது. அந்த இமேஜில் ரொம்ப கிளியராக இருக்குது. அந்த இமேஜ் தான் வந்து நேற்று பிடிச்சது எப்படி, இன்னைக்கு எப்படின்னு பார்த்தாங்கல்ல, அப்படி பார்த்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கிளியர் கட்டாக எந்த டார்கெட்டில் ஜோர்டானில் அடிக்குமோ அங்கே போய் நச்சுன்னு அடிச்சிருக்காங்க. அந்த அடித்த இது வந்து சேர்ந்துருக்கு.
அப்போ இத வந்து அந்த ரிப்போர்ட் வந்து எல்லாம் ஒண்ணும் இல்லன்றத ரொம்ப லேசா அப்படியே அந்த ரிப்போர்ட்ட வந்து உள்ளேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா என்ன சொல்லுது? இங்க ஈரான் வந்து அ நியூக்ளியர் பவர் கண்ட்ரி ஆகக்கூடாது. அதாவது அணு ஆயுத நாடா மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டியே, இன்னொரு பக்கம் அ ஜ சவுதி அரேபியாவுக்கு அணு உலை பேர்ல அணு ஆயுதத்த தயாரிக்கிறதுக்கு எல்லா இதையும் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை வேலை நடந்துகிட்டு இருக்கு. அத வந்து இங்கிலீஷ்ல போட்டு வாசிச்சுருவோம். வாஷிங்டன் ஹேஸ் லான்ச்ட் மிலிட்டரி ஸ்ட்ரைக்ஸ் அகைன்ஸ்ட் ஈரான் இன் அ பிட் டூ பிளாக் இட்ஸ் நியூக்ளியர் புரோகிராம். நியூக்ளியர் புரோகிராம் இருக்கக்கூடாதுன்னு தான் வந்து ஈரான் அடிக்கிறாங்க. ஹவெவர் சிஎன்என் புரோக் நியூஸ் ஆன் ஜூலை 18. அப்போ இன்னைக்கு வந்து 21 3 நாளைக்கு முன்னாடி அங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? that the US approved transfers of nuclear materials and technology to Saudi Arabia's civilian nuclear project. சிவிலியன் நியூக்ளியர் என்ன? ஒன்று வந்து பவர் ப்ரொடக்ஷன், ஒன்று கரண்ட் தயாரிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து இந்த மாதிரி ரேடியோ தெரப்பி, இந்த தெரப்பின்னு சொல்லி வர்றதுக்கு, அப்புறம் இன்னும் வேறு சில உபயோகத்துக்காக வந்து பயன்படும். மெட்டீரியல் வந்து கெமிக்கல், மெட்டல், இந்த ஐட்டங்கள்ல சில டீட்டெயில்டாக இருக்குது. அது வந்து இந்த ரேடியேஷன் இருக்குல்லையா, ரேடியேஷன் தெரப்பி வந்து ஒன்று கேன்சர் செல்லுக்கு, இன்னொன்று பவர் ப்ரொடக்ஷனுக்கு, அது இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு நாங்கள் கொடுக்குறோன்ற பேரில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த யூஎஸ் த்ரோஸ் எவ்ரி அப்டக்கிள்ஸ் இன் ஈரான்ஸ் பாத், ஈரானோட பாதையில் வந்து என்னென்ன அளவுக்கு வந்து ஒன்னொன்னா கல்ல தூக்கி பாறை தூக்கி போடுறாங்களோ ஆன் நியூக்ளியர் இஷ்யூஸ், எட் கிவ்ஸ் சவுதி அரேபியா இஸ் த கிரீன் லைட். அங்கே வந்து நீ செய்யாத, சவுதி அரேபியாவுக்கு நீ செய்ய, பரவாயில்ல நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. திஸ் பிளாட்டன்ட் அமெரிக்கன் டபுள் ஸ்டாண்டர்ட் ஹேஸ் ஸ்பார்க்ட் ஃபியர்ஸ் பப்ளிக் பேக்லாஷ் ஃப்ரம் தோஸ் தட் ரிமெம்பர் 9/11 டெரரிஸ்ட் வேர் சவுதி அரேபியன்ஸ். என்னன்னா, அந்த 9/11 ரெட்ட கோபுரம் தாக்குதலில் ஃபஸ்ட்டு முக்கியமான அக்யூஸ்ட் யார் அப்படின்னா சவுதி அரேபியன். ஏன்னா பின்லேடன் வந்து சவுதி அரேபியக்காரர். ஸோ சவுதி அரேபியன் அப்படின்னால அந்த சவுதி அரேபியனுக்கு இப்போ வந்து இதெல்லாம் தர்றோம். டபுள் ஸ்டாண்டர்டு. இவன் அமெரிக்காக்காரன் எப்போ என்ன பண்ணாலுமே அவன் பண்ணுறது அத்தனையும் டபுள் ஸ்டாண்டர்ட், தன்னோட சுயநலத்துக்கு. அது எல்லாம் வந்து இப்போதைக்கு மாறி போய் நிற்குது. இப்போ அடுத்த கட்டம் அமெரிக்கா எப்படி இங்கே ஈரானை வந்து கட்டுப்படுத்த போகிறான்னா, அடித்து பொத்தல் போட போகிறானான்னு தெரியாது. ஈரான் வந்து என்ன மாதிரி வந்து அதை ரிட்டாலியேட் பண்ணுறதை தடுத்து, ப்ளஸ் வந்து மொத்தத்துக்கு இந்த ஏரியாலாம் வந்து அடுத்த அமெரிக்கா இந்த பக்கம் காலில் வைக்கவே கூடாதுன்ற அளவுக்கு பண்ண போகிறாங்களா. ஏற்கனவே சொன்னது தான், இங்கே அமெரிக்காவோட நிறையா தளங்கள் வந்து அடித்து ஒழிச்சிட்டாங்க. இப்போ மிடில் ஈஸ்ட்லேருந்து அமெரிக்கா பெருசாக ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற சூழல் வந்துருச்சு. அமெரிக்கா வந்து வெறி பிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்ததுக்கான சந்திப்போம். நன்றி.